குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சேஞ்சஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய சேஞ்சஸ் படிச்சிருக்கீங்க. லாஸ்ட் இயரில் ஒரு 10 டைப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்லோ சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ்னுடைய டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நாம் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தோம். அதனால் அப்படியே நாம் ஞாபகப்படுத்துறதுக்காக அதனுடைய டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நாம் டீப்பாக பார்க்க போகிறோம். கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது 2 லெசன் மாதிரி தான். ஸோ வந்து இப்போ நாம் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் இப்போ நாம் பாடத்துக்குள்ளே லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன, இப்போ சேஞ்சஸ் நான் என்ன பார்த்தோம், ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, அதனோட டெஃபினேஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ உங்கள் புக்கில் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். சேஞ்சஸ் டேக் பிளேஸ் அரவுண்ட் அஸ் ஆல் த டைம். நம்மளை சுற்றி எல்லா நேரங்கள்லையுமே இந்த சேஞ்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. A change refers to an alteration in physical properties or alteration in the composition of the matter. அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸாக இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் காம்போசிஷனில் சேஞ்சஸாக இருக்கக்கூடியது கெமிக்கல் சேஞ்சஸ். இது வந்து ரெண்டுமே நமக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐஸ் மெல்ட்ஸ் ஆன் ஹீட்டிங். ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, எப்போது ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகுது. அப்போ ஐஸுங்கிறது ஒரு சாலிடு, அது லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஸ்டேட் மட்டும் மாறுது, ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான் சேஞ்சஸாக இருக்குது, சாலிட் லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ வேறு ஒரு புதுசாக ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதே இந்த வாட்டரை திரும்பவும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன, அது எவாப்ரேஷன், வாட்டர் வேப்பராக மாறுது. ஸோ இங்கே வாட்டருங்கிறது லிக்விடு, வாட்டர் வேப்பருங்கிறது கேஸ். இங்கேயே ஸ்டேட் மாறுது, லிக்விட் கேஸாக மாறுது. அப்போ சாலிட், ஐஸ், லிக்விட், வாட்டர், கேஸ், வாட்டர் வேப்பர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்டேட் தான் சேஞ்சஸாக இருக்குது. இது எல்லாமே காமன் வாட்டர் தான். ஸோ 3 ஸ்டேட்டில் வரக்கூடிய ஒரே ஒரு மேட்டர் எதுனா வாட்டருங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்டேட், ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஸ்டிங் ஆஃப் அயன் கொடுத்துருப்பாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயனுங்கிறது, ரஸ்ட்டுங்கிறது என்ன, துரு. எங்கே இதில் நடக்கும், அயனில் நடக்கும். அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஏதாவது இரும்பு பொருள் மேலே நம்ம வந்து ஒரு மலையிலையோ இல்லை தண்ணியிலையோ நம்ம வந்து காற்றுப்படும்படி, மாய்ச்சர் சொல்லக்கூடிய ஈரப்பதத்தில் நம்ம படும்படி வச்சோம் அப்படின்னா சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்ட் ரஸ்ட். அதுதான் துரு, அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகும், புதுசாக ஒரு பொருள் அங்கே உருவாகும். அப்போது நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் சேஞ்ச், காம்போசிஷனில் வந்து மாற்றம் ஏற்படுது. அப்போ இது என்ன சொல்லுவோம், கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள். ஹீட் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஏ பேப்பர். ஒரு பக்கம் வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வந்து பேப்பரை ஹீட் பண்ணுறோம். வாட்டரை ஹீட் பண்ணுறோம், என்ன ஆகும், அப்படியே வாட்டர் வேப்பராக மாறும், வில் பிகம் வாட்டர் வேப்பர். இட் ரிமைன்ஸ் வாட்டர் அட் ஆல் த டைம்ஸ், தட் இஸ் த வாட்டர் ரிமைன்ஸ் த சேம், ஒன்லி இட்ஸ் வால்யூம் சேஞ்சஸ் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் கால்டு ஃபிசிக்கல் சேஞ்ச். இங்கே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது வந்து தண்ணி சூடாகி வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது, மாறுது. இங்கே வந்து அது வாட்டர் வேப்பராக மாறினாலும் சரி, வாட்டராக இருக்கும்போதும் சரி, எல்லாமே அது வந்து நீர் அப்படிங்கக்கூடிய ஒரு காமன் தான், H2O தான் எல்லாமே. ஸோ அந்த ஸ்டேட் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. புதுசாக ஏதாவது அங்கே உருவாயிருக்கா அப்படின்னா நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, அதனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படுது, அவ்வளோதான், சேஞ்ச் ஆகுது, அதனுடைய ஸ்டேட் மட்டும் தான் மாறுது. ஸோ எல்லாமே வந்து வாட்டர், H2Oங்கிறது காம்போசிஷனில் தான் இருக்குது. ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுவுமே அங்கே ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி வால்யூமில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துட்டோம், இந்த வால்யூமு, டெம்பரேச்சரு, ஷேப்பு, சைஸு, இதிலலாம் சேஞ்சஸ் இருக்கலாம். அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்ச். இன்னொன்று இடம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணுறோம், அதாவது ஹீட் பண்ணுறோம். அப்போ பேப்பர் என்ன ஆகும், எரியும். எரிஞ்சு என்ன செய்யுது, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்.
அப்புறம் வேறு ஏதாவது அதர் சப்ஸ்டன்ஸ் உருவாகும். கரித்தூள், சாம்பல் இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். அப்போது இதெல்லாம் புதுசாக ஒரு பொருள் உருவாகுது. பேப்பர் எரித்தாலும் திரும்பவும் பேப்பராகவே நம்ம வரதில்லையே, வேறு ஒரு பொருளாக மாறிப்போச்சு. எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, ஹீட் வெளியே வருது, சாம்பல் வருது, இதெல்லாமே சொல்லலாம். ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது. அப்போ இது வந்து கெமிக்கல் சேஞ்ச். 2வது திரும்பவும் அந்த பேப்பர் நமக்கு வந்து முழுசாக வருமானா வராது. அப்போது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்ச். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சை சொல்லி இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டைஜஷன் ஆஃப் ஃபுட், ஜீரணமாகிறது, சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஷன் ஆகுது. அப்புறம் வந்து பாயிலிங் எக், முட்டையை வந்து வேக வைக்கிறாங்க. ராட்டிங் பனானா, ராட்டனா கெட்டு போகிறது, அழுகி போகிறது. பனானா, வாழைப்பழம் அழுகி போயிடுச்சு. மிக்சிங் சாண்ட் அண்ட் வாட்டர், மணலையும் தண்ணியும் அங்கே வந்து கலந்து வச்சுருக்காங்க. சாப்பிங் வுட் அப்படின்னா மரத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து க்ரஷிங் ஏ கேன், அதாவது அந்த தகரத்தை வந்து அப்படி நசுங்கி இருக்குது. மிக்சர்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கலர்ட் பட்டன், கலர் கலரான பட்டன்லாம் அங்கே கலந்துருக்குது. அடுத்தது பர்னிங் ஆஃப் வுட், மரக்கட்டையும் இங்கே எரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சு, எது வந்து கெமிக்கல் சேஞ்சுன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ். இதில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரஸ்டிங் ஆஃப் அயன், புதுசாக அங்கே ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுங்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படியே இருக்கிறதில்ல, அது டைஜஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது, வேறு ஒரு பொருளாக மாறிடுது. ஸோ அதுவும் என்ன கெமிக்கல் சேஞ்சு. முட்டையை வேக வச்சுட்டாலும் அதுவும் ஒரு கெமிக்கல் சேஞ்சு. அடுத்தது ராட்டிங் பனானா அப்படின்னா பழம் அழுகி போச்சுனாவே அது வேறு ஒன்றா மாறிடுது இல்லையா, அதுவும் கெமிக்கல் சேஞ்சு. மிக்சிங் சாண்ட் அண்ட் வாட்டர், மணலையும் தண்ணியும் கலந்து வச்சா திரும்பவும் நம்மளால் பிரித்து வைக்க முடியும், அதில் புதுசாக எதுவும் அங்கே உருவாகிறது இல்லை. அப்போது இது ஃபிசிக்கல் சேஞ்ச். சாப்பிங் வுட், மரத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி தான் வச்சுருக்காங்க. வெட்டி வச்சாலும் பீஸாக இருந்தாலும் அது வந்து மரமாக தான் இருக்குது, வேறு ஒரு பொருளாக அது மாறலை. ஸோ அது ஃபிசிக்கல் சேஞ்ச். அடுத்தது க்ரஷிங் ஏ கேனை வந்து நசுங்கினாலும் கேனாக தான் இருக்குது, அதனுடைய தன்மை மாறலை, புதுசாக வேறு ஒரு பொருளாக அங்கே மாறலை, ஷேப் தான் மாறி இருக்குது. ஸோ இதுவும் க்ரஷிங் ஏ கேனுங்கிறதும் ஃபிசிக்கல் சேஞ்ச். அடுத்தது டிஃப்ரெண்ட் கலர்டு பட்டன், இதெல்லாம் கலந்து வச்சாலும் பட்டனாக தான் இருக்குது, அது வேறு ஒரு பொருளாக அங்கே மாறலை. ஸோ அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்ச். பர்னிங் ஆஃப் வுட், மரத்தை எரிச்சிட்டா கார்பன் டை ஆக்சைடு, மரக்கறி, சாம்பல் இது மாதிரி நிறைய பொருள் உருவாகுது. ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ பர்னிங் ஆஃப் வுட்டுங்கிறது கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒரு 5 மார்க் கொஷனில் இது கேட்பாங்க. சரி, இன் கிளாஸ் 6 we read that matter is classified as solid, liquid, gas based on the physical state. இது நம்ம வந்து 6th படிச்சிருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட், கேஸ், அதனுடைய மாலிகுல்ஸ், அதாவது அதனுடைய பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. லிக்விடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும், லூஸ்லி அரேஞ்சு. கேஸில் பார்த்தீங்கன்னா வெரி லூஸ்லி அரேஞ்சு, சற்று இடைவெளி அதிகமாகவே இருக்கக்கூடிய அதனுடைய அமைப்பு, அதெல்லாம் நம்ம வந்து ஆட்டம்ஸு அண்ட் மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம 6th நம்ம வந்து படிச்சிருக்கிறது தான். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த செகண்ட் பேரை பாருங்கள். when the arrangement of the particles in a substance change for any reason, ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரீசனாக இருக்கலாம், அதனுடைய மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. காரணம் வந்து ஒரு ஹீட் பண்ணுறோம், ஒரு சாலிடாக இருக்குது, ஒரு ஐஸ் கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் க்யூப், அது சாலிட் ஸ்டேட்டு. ஹீட் பண்ணுறேன், சாலிடாக இருக்கும்போது அதனுடைய பார்ட்டிகல்ஸ் க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய மாலிகுல்ஸ் என்ன ஆகுது, அப்படியே வைப்ரேஷன் ஆகி கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போது அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா, அதனுடைய அமைப்பு சேஞ்சஸாக இருக்குதுங்கிறான். அதுக்கு வந்து ஹீட் பண்ணுறதாலையும் இருக்கலாம், இல்லை வந்து ப்ரெஷர் கொடுக்குறனால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு செயல்பாடு கொடுக்குறதுனால கூட இதனுடைய மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஹீட் நம்ம கொடுக்கும்போது, ஒரு சாலிடாக இருக்கும்போது, ஒரு லிக்விடில், ஒரு கேஸில் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் நம்ம செய்யும்போது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள், சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.